إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال تعالى أيضا واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து ஒதுங்கி நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீ அல்லாஹ் வ அத்தீ ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட ஒரு ஆயுள ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆணாயிருக்கலாம் பெண்ணாயிருக்கலாம், அல்லாஹுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை காணக்கூடிய எல்லாம் மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சங்கே மிக்க ஷாபானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். மேலான சிறந்த ஒரு மாதம் தான் ஷாபானுடைய மாதம். அல்லாஹ் தஆலா அவ்வப்போது அடியார்களுக்கு அமல்கள் செய்யக்கூடிய, அவனை நெருங்கக்கூடிய, மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கூடிய சகல நியமத்துகளும் சகல அருள் பாக்கியங்களும் இது அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா தந்திரக்கூடிய அத்தனை சுவண்டிகளும்
தந்திரக்கூடிய அத்தனை அருள் பாக்கியங்களும் இது அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அமானிதமா தந்திருக்கின்றான். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் உலகில் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல்தன்ظுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஏ விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பினவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட விளக்கல்களை வாழ்வில் தவிர்ந்திருப்பதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய ஏவலை வாழ்வில் எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு நாளை ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி எதை முற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளட்டும். எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய சகல விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியனாக உற்று நோக்கக்கூடியனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி எதை முற்படுத்தி இருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளட்டும். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய ஒரு வாழ்க்கையை நீரோடு காலம் வாழக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நல்ல சாலியான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட வேண்டும். அல்லாஹ் தஆலா மேலும் குர்ஆனில் தெளிவாக சொல்லும்போது வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் கியாமத் நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படியான நாள் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படக்கூடிய அப்படியான ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் எதை செய்தார்களோ அதுக்குரிய பரிபூர்ணமான நன்மை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, நாம் செய்த இபாதத்துக்குரிய கூலியை அல்லாஹ் பரிபூர்ணமா தருவான். நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்குரிய கூலியை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் தஆலா தருகின்றார். கண்ணியமானவர்களே, எம்முடைய இபாதத்துக்குரிய கூலியை அல்லாஹ் குறைப்பதன் மூலமாக அல்லாஹ் எமக்கு அநியாயம் செய்ய மாட்டார். ஒவ்வொரு மனிதனும் உலகத்துடைய வாழ்வில் எந்த நல்ல கர்மங்களை செய்தார்களோ அதை மறுமையில் கண்டு கொள்வார்கள். என்ன பாவத்தை செய்வார்களோ அதுக்குரிய ரிசல்ட்டையும் அதுக்குரிய அதாபையும் மறுமையில் கண்டு கொள்வார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் உலகத்துடைய வாழ்வில் அணுப்பிரமாணம் சாலியான அமல் செய்வாரோ, நல்ல விஷயங்களை செய்வாரோ அதுக்குரிய ரிசல்ட்டை, அதுக்குரிய முடிவை, அதுக்குரிய நன்மையை அவர் கண்டு கொள்வார். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ, யாரு உலகத்துடைய வாழ்வில் அணுப்பிரமாணம் அளவு பாவம் செய்வாரோ, அல்லாஹ்க்கு மாற்றமா நடப்பாரோ அதுக்குரிய அதாபையும் அதுக்குரிய முடிவையும் அவர் மறுமையில் கண்டு கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். புகாரில வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் தஆலா முக்கியமாக இரண்டு நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதிகமான மனிதர்கள் இந்த இரண்டு நிஅமத்துகளையும் பராமுகம் உள்ளவர்களாக, பொடுபோக்குள்ளவர்களாக, கணக்கெடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அது என்ன நிஅமத்?
அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் இருக்குது. இது ஈமானு பின்னால அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு நியமம். கண்ணியமானவர்களே, உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் இபாதத் செய்ய முடியும், நம்முடைய வேலைகளை செய்து கொள்ள முடியும். அதனால உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய இபாதத்துகளை செய்ய வேண்டும். ஆனா அதிகமான மனிதர்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கும் போது அதுல பராமுகம் உள்ளவர்களா இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் அடியானுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய ஒரு அருள். உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், இபாதத்துகளை செய்து கொள்ள வேண்டும். ஏன்றா நோய்வாய்ப்பட்ட பின்னால் அவர் இபாதத்தை விட்டும் நாளுக்கு நாள் தூரமாய் கொண்டிருப்பார். கண்ணியமானவர்களே, அதனால இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இரண்டாவதா சொன்னார்கள் வல்ஃபரா, ஓய்வு நேரம். கண்ணியமானவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனிதனுக்கு ஓய்வு நேரம் கிடைப்பது சாத்தியமற்றது. ஓய்வு நேரம் எல்லா நேரத்திலையும் கிடைக்க மாட்டார். ஓய்வு நேரத்தை நாம் தீனுக்காண்டி பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய இபாதத்துகளை பயன்படுத்த வேண்டும். ஓய்வு நேரத்தை மார்க்கத்தை முரணான, ஷரியத்துக்கு முரணான, அல்லாஹ் விரும்பாத விடயங்கள்ல நாம் பயன்படுத்தக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு நியமத்திலையும் மனிதர்கள் பராமுகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், பொடுபோக்கு செய்கின்றார்கள், கவனீனமாக இருக்கிறார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஷஅபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம், சிறந்தொரு மாதம். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், குல்து யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸ்ஸுமு ஷஹ்ரன் மின ஷுஹூரி மா தஸ்ஸுமு மின் ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த மாதங்களையும் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதை போன்று நான் வேற எந்த மாதங்களையும் நீங்க நோன்பு நோட்பதை நான் பார்த்ததில்லை யா ரசூலல்லாஹ். ஃபர்லான நோன்பு அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய ஃபர்லான நோன்பை நோட்பார்கள். ஆனா ஷஅபானுடைய மாதத்தில் சுன்னத்தான நோன்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிடிப்பார்கள். சில ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, முழு ஷஅபானுடைய மாதத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில ரிவாயத்தில் சில தினங்கள் மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சுன்னத்தான நோன்புகளை நோற்ற சிறந்த ஒரு மாதம் இருக்குமே ஆனால் அது ஷஅபானுடைய மாதம் தான். சொல்லுகின்றார்கள், قال ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. சொன்னார்கள், ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு மாதம் தான் ஷஅபானுடைய மாதம், நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம். இந்த மாதத்தில் அதிகமான மனிதர்கள் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட இபாதத்திலே விட்டும் பராமுகம் உள்ளவர்களாக, பொடுபோக்குள்ளவர்களாக, மறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இந்த மாதம் எப்படியான மாதம் தெரியுமா? ஒவ்வொரு ஷஹ்ருன் துர்ஃபு ஃபீல் அமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்தில் தான் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் விசேஷமாக அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அல்லாஹ்விடத்தில்
அடியார்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகள் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானோ நோன்பு நோற்று இருக்கக்கூடிய நிலைமையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதை நான் விரும்பக்கூடியனா இருக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு வைப்பார்கள். அதிகமான இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவார்கள். இந்த ரிவாயத்தை இமாம் நஸாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் சொல்லுகின்றார்கள். எதிர் வரக்கூடிய ரமலானுடைய 30 நோன்புகளை நோட்பதற்குண்டான பயிற்சிக்காக வேண்டி இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான தினங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். ஏன் ரமலானுடைய நோன்பை உற்சாகமா பிடிக்க, ரமலானுடைய நோன்பை ஆசார்வமா பிடிக்க ஷஅபான்ல முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். அதுதான் காரணம் என்பதாக இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த ஷஅபானுடைய இரவுகளுக்கு பல சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ன லிஹாதி லைலத்தி ஃபضலன், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவுலையும் பல சிறப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இரவுக்கும் சிறப்பு இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா விசேஷமாக இந்த ஷஅபானுடைய இரவுகள்ல அடியார்களுக்கு அல்லாஹ் பாவமன்னிப்பை கொடுக்கின்றான். அடுத்ததாக சொல்கின்றார்கள், வஸ்திஜாபத்து மக்சூஸத்து, அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய துஆக்களை விசேஷமா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அடியானுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதனால இந்த ஷஅபானுடைய இரவுக்கு சிறப்புகள் இருக்கின்றன என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு ஹஜர் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிதாபுல இதை தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அதிகம் இபாதத் செய்வோம். ரமலானுக்காக வேண்டி நாம் ஆயத்தமாவோம். ரமலான்ல இருக்கக்கூடிய இபாதத்துகளை செய்ய ஷஅபான்லேருந்தே ஆயத்தமாகும். கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் ஹபீப் இப்னு அபீ சாபித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷஅபானுடைய தினம் வந்ததும் அவர்கள் சொல்வார்கள், ஹாதா ஷஹ்ருல் குர்ரா, இது குர்ஆனை ஓதக்கூடியவருடைய மாதம் என்று சொல்வார்கள். காரிபார்களுடைய மாதம் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அம்ர் இப்னு கைஸலாம் அல் மலாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷஅபானுடைய மாதம் வந்ததும் அவர்களுடைய கடையை மூடிவிடுவார்கள். இபாதத்து குர்ஆன் திலாவத்துக்காண்டி நேரம் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் இந்த சரித்திரத்தை அவர்களுடைய கிதாபுல பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு ரமலானுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலிருந்தே ரமலானுக்குரிய ஆயத்தங்களை செய்யக்கூடியவர். ரமலான்ல சொல்லப்பட்டிருக்கூடிய இபாதத்துகளை செய்ய ஷஅபானிலிருந்தே அவர்கள் பயிற்சி எடுப்பார்கள். அதிகமான நோன்புகளை நோட்பார்கள். குர்ஆன் திலாவத்தோட தொடர்பாவார்கள். நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவார்கள். ذிக்ர் ஸலவாத்துல் அதிகம் ஓதுவார்கள்.
இது கண்ணியமானவர்களே ஷாபானுடைய மாதத்தில் இருந்து அவர்கள் இபாதத்துக்குரிய பயிற்சியை எடுத்துக்கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா பல இபாதத்துகளை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். மிக முக்கியமான ஒரு இபாதத் தொழுகை. கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் தொழுகையை பேணுதலா தொழக்கூடியெல்லாம் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை ஓதக்கூடியெல்லாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல வழியில் தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடியெல்லாம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரதானமான ஒரு இபாதத்தை சொன்னார். அஸ்ஸதகா துத்ஃபியு கலப ரப்பி வ தத்ஃபு மைத்தத சூஇ. திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், நிச்சயமாக மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குது, மனிதன் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தனித்து விடுகின்றன, அல்லாஹ்வுடைய கோபத்தை இல்லாமாக்கி விடுகின்றன. மேலும் கெட்ட மரணத்தை விட்டும் அந்த மனிதனை பாதுகாத்து விடுகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதனால் இந்த மஸ்ஜிதில் சில வேலைகளை செய்ய இருக்கிறார்கள், சில பணிகளை செய்ய இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக வேண்டி நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாக்களும் நாளை மறுமையில் மீசான் அதுக்குரிய நன்மையை கண்டு கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுக்கக்கூடிய தர்மம் எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் அது தடுத்து விடுகின்றன. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா. உங்கள சுஹைனமா இருக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் செய்யுங்கள். எதை கொண்டு தெரியுமா? பிஸ்ஸதகத்தி, தர்மத்தை கொடுப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அதனால மிகப்பெரிய ஒரு இபாதத்தான் தர்மம். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய ரமலான், அந்த ரமலானில் எங்களோட வசிக்கக்கூடியவர்கள், எங்களை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் கஷ்டவாளிகளா இனங்காணப்படக்கூடியவர்கள், தனவந்தர்கள், அந்த ரமலானுக்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பையும் அல்லாஹ் தஆலா இன்னொருவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றார். பெரிய ஒரு இபாதத். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எதிர் வரக்கூடிய ரமலானை சந்தோஷமாக இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக நாம் மாறிவிடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வாய்.